சாந்தி. அவ்யக்த சமிகை 23 நவம்பர் 2025. பாபா நமக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக பல விஷயங்களை புரிய வச்சுட்டு வராரு. இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. कितना भी कार्य की चारों ओर की खींचातान हो, बुद्धि सेवा के कार्य में बिजी हो, अति बिजी हो, ऐसे टाइम पर अशरीरी बनने का अभ्यास करके देखो. நம்ம அவ்வளோ ரொம்ப டைட்டாக இருக்கிறோமா வேலைகளில், இதை செய்யணும், அடுத்து அதை செய்யணும், இல்லை வீட்டில் இது இருக்குது, அப்புறம் ஆஃபீஸில் அது இருக்குது, இல்லை சேவையில் இது இருக்குது, இல்லை சென்ட்ரலில் அது இருக்குது, பல காரியங்களில் நீங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கீங்க. அது உங்களோட புத்தியை பிடிச்சி இழுக்குதான். ஏன்னா அடுத்து இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், இது முடிஞ்சுதான் அடுத்து இதை பண்ணணும், அடுத்து இவங்களுக்கு இதை சொல்லணும், அடுத்து இதை பேசணும், நிறைய இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான நேரத்திலும் நேரத்தை ஒதுக்கி அஷரீராவதற்கான பயிற்சி செய்யுங்கள். यथार्थ सेवा का कभी बंधन नहीं होता है. நம்ம லௌகிக்கில் இருந்தாலும் சரி, அலௌகிக்கில் இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு பாபா அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்கள் ட்ரஸ்டிங்கிறாரு. ட்ரஸ்டி நிமித்த மாத்திரம் ஒரு வேலையை செய்வோம், என்னோடதுன்ற அதை நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுக்க மாட்டோம். சார் வேலை கொடுத்தாரு, நான் செய்கிறேன். அதே சார் தானே உங்களை இந்த வேலையும் செய்ய சொல்கிறாரு. எந்த வேலை? அஷரீராங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கு எதில் விருப்பம் அதிகம், அது செக் பண்ணுங்கங்கிறாரு. எனக்கு அப்படியே கர்மம் செய்துட்டே இருக்கணும், அதில் ஒரு ஆர்வம், ஒரு அதிகப்படியான ஒரு ஆர்வம் இருக்கா? இடையிடையே நான் என்னையும் பார்க்கணும், அது பேலன்ஸ் வேணும். எனவே யதார்த்தமான சேவை ஒரு பொழுதும் உங்களை பந்தனத்தில் இழுக்காது. ஏன்னா செய்பவர் செய்விப்பவர் பாபா, அவருடைய காரியம். क्योंकि योग युक्त युक्ति युक्त सेवादारी सदा सेवा करते भी उपराम रहते हैं. ஏனென்றால் யோக யுக்தமாக யுக்தி யுக்தமாக இருக்கும் சேவாதாரி பாபா நினைவில் இருந்துட்டு, பாபாட்ட யுக்தி யுக்தினா கேட்டு கேட்டு வழியை விதியை புரிஞ்சுட்டு செய்கிறவங்க, அவர்கள் தானாகவே அனைத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். ஏன்னா பாபா டைம் டு டைம் டைரக்ஷன் கொடுக்குறாரு இல்லையா? ऐसे नहीं कि सेवा ज़्यादा है इसलिए अशरीरी नहीं बन सकते. ஸோ நம்ம இப்படி சொல்லவே முடியாதான். எவ்வளோ வேலை இருந்தது தெரியுமா, எவ்வளோ சேவை இருந்தது. சில நேரம் நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஆமாம் பாபா, இன்னைக்கு சுத்தமாக நான் நினைவே இல்லாமல் இருந்தேன், இல்லை இந்த ட்ரில்லு பண்ணவே இல்லை, ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, சேவை அதிகமாக இருந்தனால என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் याद रखो मेरी सेवा नहीं बाप ने दी है तो निर्बंधन रहेंगे. ஸோ இதுதான் நினைவு வச்சுக்க சொல்கிறாரு. அதாவது நம்ம வீணானவற்றில் போகலை, டைமை வேஸ்ட் பண்ணலை, ஒரு நல்ல காரியம் தான் செஞ்சிட்ருக்கோம், சேவை தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனாலும் அதனால் நான் இதை பண்ணலைன்ற அந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த சேவை கூட உங்களுக்கு யார் கொடுத்தது? பாபா கொடுத்தது. அப்போ அவர் தானே கொடுத்தாரு, அவர் தானே செய்ய வைக்க போகிறாரு. உங்களுக்கு என்ன கவலை, என்ன பந்தனம் அதில்? என்னுடையது அப்படின்னா மேரா, அன்னைக்கு சொன்னார்ல மேனே நஹி கியா, சாரி அன்னைக்கு சொன்னார் இல்லையா மேனே கியா, நான் செய்கிறேன்னு நினச்சாலும் மாட்டிடுவோம். ஸோ நானே செய்யலையே, அவருடைய வேலை அவர் சொல்லி கொடுத்தாரு, நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ இது உங்களால் பண்ண முடியும். அதனால் சேவையின் களத்தில் இருந்தாலும் சரி, நான் நிமித்த உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டி, செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், அந்த உணர்வில் இருங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சகஜமாக இருக்கும், டைம் இல்லை நம்ம சொல்ல மாட்டோங்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.